நல்லா குத்து கிருபை. கிறிஸ்துவின் நாமத்தை வீணிலே வழங்கி இவன் ஆடிய ஆட்டம் எத்தனை! இப்பொழுது இந்த ஆட்டம் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். மகளே, உங்களை நான் பார்க்கணும், உங்ககிட்ட நிறைய பேசணும். அம்மா ஹெலன் ஜேக்கப் அம்மையார் அவர்களே, நீங்கள் அவரோட பேசணுன்னா ஜெயிலில் போய் உட்காந்து போய் பேசுங்க. நீங்களும் ஜெயிலுக்கு போகக்கூடிய ஆள் தான். ஏன்னா இப்படிப்பட்ட கன்னிங் உல்ஸு இவங்க ரெண்டு பேருமே, அது கணவனும் மனைவியுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சிலைக்கப்பட்டவர்கள் அல்ல. ஏன்னா இந்த தவறுதலுக்கு ரெண்டு பேருமே காரணம்தான். அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஜான் ஜெபராஜ் வந்து எதனால் இப்போ வந்து போக்சோவின் கீழ் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கார் என்றால், 2 சிறுமிகளை வந்து பாலியல் வன்கொடுமைப்படுத்தியிருக்காரு. அது அவர் மாமனார் வீட்டில். இதில் வந்து என்ன நாங்கள் கேள்விப்படுகிறோம்னா, அதாவது இந்த மாமனாரே 2 பேருடையும் தவறாக நடந்திருக்காரு. இவர் வந்து அவருடைய மனைவியை மிரட்டியிருக்காரு. நீ என்னுடைய ரகசியத்தை சொன்னால் நான் உன்னுடைய அப்பாவுடைய ரகசியத்தை சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்னு மிரட்டி தான் இவ்வளோ நாள் அவங்க வந்து அவங்க குடும்பம் நடத்தியிருக்காங்க. அதனால் இவங்க 2 பேருமே வந்து தவறானவர்கள். ஆனால் இவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், மனதுருகுகிறேன் அப்படின்னு ஒரு ஹெலன் ஜேக்கப்னு ஒரு அம்மையார் வந்து இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா இவங்க எல்லாருமே எவ்வளவு பெரிதான ஒரு பிசாசுகளின் உருவம், மொத்த பிசாசின் வடிவமே இப்போ வந்து வீடியோவுக்குள்ளே வந்து வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இப்படிப்பட்ட பிசாசுகளுக்கு ரொம்ப நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் விசுவாசிகளே. அதற்காக தான் அந்த வீடியோ பதிவு. அதுக்கு முன்பதாக இந்த போக்சோ சட்டம்னா என்னென்னா, அதாவது சிறுமிகளை பாலியல் வன்கொடுமைப்படுத்துறது, அதாவது 18 வயசு கீழே உள்ளவங்களுக்கு ஏதாவது துன்புறுத்தப்பட்டாங்கன்னா, பாலியல் வன்கொடுமைப்படுத்தாங்கன்னா அவங்க தான் அந்த போக்சோவின் கீழே வந்து அரெஸ்ட் பண்ணப்படுவாங்க. அந்த போக்சோ கீழ் அரெஸ்ட் பண்ணப்படுறது வந்து ஒரு மிகப்பெரிய சட்டம். அது இந்த சட்டத்தின்படி உள்ளே சென்றார்கள்னால் அவங்களுக்கு வெளியே வர முடியாது. அதுவும் நம்ம கவனத்திற்குரியது. அதனால் இவர் வந்து கிறிஸ்துவின் நாமத்தை வீணில் வழங்கி கிறிஸ்துவனுடைய பெயருக்கு வந்து இவர் அவப்பெயரை உண்டு பண்ணியிருக்கிறார். இப்போ அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு இதுக்குள்ளே வந்து கடவுளை அவர் வந்து விட்டுவிட்டார். அதான் இந்த வசனம் கூறுகிறது பாருங்கள். ரோமர் 1:24, இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்துள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். இவர் இப்படி கிறிஸ்துவின் நாமத்தை வீணில் வழங்கினது நிமித்தம் இப்போ தேவனே அவர்களை வந்து அசுத்தத்திற்கும் இதுக்கு வந்து ஒப்பு கொடுத்துட்டார். அடுத்த ஒரு அழகான வசனத்தை பாருங்கள். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதம் இருளடைந்தது. எவ்வளோ அழகான வசனம் பாருங்கள். அதாவது லிட்டரலாக பார்ப்போம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாலும், அவங்க தேவன் அறிஞ்சிருக்காங்களாம், ஆனால் தேவன் என்று அவர்கள் மகிமைப்படுத்தலையாம். அப்படின்னா பாருங்கள், அப்படின்னா அவங்க தேவனே அறியலை. அதுதான் இந்த வசனம் வந்து நமக்கு கூறுகிறது. இப்படி தேவனே அறியாத இந்த ஜான் ஜெபராஜுக்காக மனதுருங்கி ஒரு அம்மா வந்து அழுதுகிட்டு இருக்குது. நீங்கள் மனம் திரும்பணும், நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட பாடல், உங்கள் பாடல்கள்லாம் என்னை வந்து ஆறுதல் படுத்தியது, என்னை தேர்தல் படுத்தியது. அப்போ என்ன ஆவி இந்த அம்மாவை வந்து தேர்தல் படுத்திச்சுன்னு தெரில. அதை குறித்து விரிவாக பார்ப்போம். மகனே ஜான் ஜெபராஜ், உங்களுடைய பாடல்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுடைய பாடல்கள் அநேகரை ஆறுதல் படுத்தியிருக்கு, அநேகரை உற்சாகப்படுத்தியிருக்கு. நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பாடகர். இந்த தாய் பிசாசுக்கு எவ்வளோ துணிகரம் பாருங்கள். அவன் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட பாடலாம். இவனும் சரி, இந்த டிஜி தாமஸும் சரி, எவ்வளோ கூத்தாட்டம் போட்டாங்க. திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலையும் மெஸ்மரிசம் பண்ணி பேரை சொல்லிக்கொண்டு ஃபேஸ்புக்கில் எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ஏமாற்றி கூறி மெஸ்மரிசம் பண்ணி எவ்வளவு தந்திர வேலைகளையும் கிறிஸ்துவின் நாமத்தை வீணில் தூஷித்து வழங்கினார்கள். இப்போ புறஜாதியாக கூட பார்க்குறது வந்து காதி துப்பிக்கிட்டு கொண்டு சென்றான். அந்த அளவுக்கு மெஸ்மரிசம் பண்ணி, இந்த நபரை நான் பேர் சொல்லி அழைத்தேன், அந்த நபரை நான் அங்கே பார்த்தேன், உன் நம்பர் இதுதானா, உன் நம்பர் இது கடைசி நம்பர் 08 தான் முடியுமா, 07 தான் முடியுமான்னு கேட்டு இதெல்லாம் வந்து தீர்க்க தரிசனமா. கிட்டத்தட்ட 5-6 வருஷங்களாக இவன் கிறிஸ்துவின் நாமத்தை இப்படி வீணில் வழங்கி கொண்டிருந்தான். இவன் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவனா. அப்படின்னா ஜான் ஜெபராஜ் உள்ளே போனதுக்கு மேஜரான காரணம் வந்து இந்த அம்மா தான். இந்த அம்மாவை போன்றவர்கள் தான். இந்த அம்மாவை போன்றவர்கள் நிறைய பேர் இவனை ஊக்கப்படுத்தினதும், நிறைய பெண் பிள்ளைகளை இவனை ஊக்கப்படுத்தினது தான் இவன் உள்ளே போனதுக்கு காரணம். அப்புறம் இந்த பெண்களும் சரி, இந்த குறை சொல்லாதுன்னு சொன்ன அந்த பெண்கள் எல்லாருமே காரணம் இவன் உள்ளே போனதுக்கு. உங்களையும் இந்த அம்மாவையும் தூக்கி உள்ளே வைக்கணும். இந்த அம்மாவை போன்றவர்களையும் தூக்கி உள்ளே வைத்தாதான் இவன் வந்து தமிழ்நாடு வந்து உருப்படும். அப்போ தான் வந்து தேவனுடைய பரிசுத்தம்னா என்னங்கிறது இந்த ஜனங்களுக்கு வந்து புரியும்.